மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியப் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் திருக்குறளில் 25வது அதிகாரமாகிய அருளுடைமையில் 241 முதல் 245 வரை 5 குறள்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 குறள்களில் அருளுடைமை, அதாவது கருணையின் முக்கியத்துவம் என்ன? மனிதன் ஏன் கருணை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் எவ்வாறு எடுத்துரைக்கிறான்? அவன் இந்த அருளுடைமை என்னும் அதிகாரத்தில் கருணையின் முக்கியத்துவத்தை பற்றி அவன் நமக்கு வழங்கும் அறிவுரைகள் என்ன? வாருங்கள் பார்ப்போம். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 241 முதல் 245 வரை 5 குறள்கள். படக்காட்சி 97, நாள் 27/4/2024. அறத்துப்பால் அதிகாரம் 25, துறவறவியல். அருளுடைமை, எல்லா உயிரிகளிடமும் இரக்கம் காட்டுதல். குறள் 241, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. என்ன கருத்தை வள்ளுவன் இங்கே வலியுறுத்துகிறான்? செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். அதாவது இந்த உலகில் 2 வகையான செல்வங்கள் இருக்கின்றன. ஒன்று மண்பொருள் செல்வங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடியவை, உடலால் தொடக்கூடியவை, பரிச உணர்வுடையவை, அது மண்பொருள் செல்வங்கள். மற்றொன்று மனப்பொருள் செல்வங்கள், மனதால் மட்டுமே உணரக்கூடிய மனப்பொருள் செல்வங்கள். அந்த மனப்பொருள் செல்வங்களில் அருள் செல்வம், அதாவது கருணை, அத்தனை ஈக குணங்களையும் உள்ளடக்கிய தொகுப்புத்தான் கருணை. இந்த கருணை என்னும் செல்வத்திற்கு நிகரான செல்வம் எந்த செல்வமும் இல்லை. அதான் சொல்றான், செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். அதாவது ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து செல்வங்களிலும், மண்பொருள் செல்வங்களிலும், மனப்பொருள் செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் கருணை என்னும் அன்பு செல்வமே ஆகும். அருள் என்றால் இங்கே கருணை என்று பொருள். ஏன் அவன் சொல்கிறான் என்றால், பூரியார் கண்ணும் உள பொருட்செல்வம். பூரியார் கண்ணும் உள பொருட்செல்வம் என்னதுன்னா, இந்த மண்பொருள் செல்வம் இருக்கு இல்லையா, அந்த மண்பொருள் செல்வங்கள் புல்லர்களிடத்திலும் காணப்படுகிறது. மண்பொருள் செல்வங்கள் சான்றோரிடத்திலும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் புல்லர்கள் இடத்திலும் காணப்படுகிறது. எனவே பொருட்செல்வம் உயர்ந்த செல்வம் அல்ல. ஆனால் கருணை என்னும் உயர்ந்த மனச்செல்வம் பெரியோர்களிடத்தில் மட்டுமே காணப்படுகிறது. எனவே பெரியோர்களிடத்தில், சான்றோர்களிடத்தில் காணப்படக்கூடிய கருணை என்னும் செல்வமே செல்வங்கள் அனைத்திலும் சிறந்த செல்வம். அருட்செல்வம் செல்வத்துள் எல்லாம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், அதாவது செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். ஏனென்றால் பூரியார் கண்ணும் உள பொருட்செல்வம், புல்லர்களிடத்திலும் மண்பொருள் செல்வங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவர்களிடம், அந்த புல்லர்களிடத்தில் கருணை என்னும் செல்வம் காணப்படுவது இல்லை. அதனால்தான் அவர்களை புல்லர்கள் என்று தாழ்த்தி வைத்திருக்கிறோம்.
பொருள். அகச்செல்வங்களே அழியா அறச்செல்வங்களாகும். ஏனெனில் அழியா அகச்செல்வம் உயர்ந்தோரோடு மட்டுமே பயணம் செய்கிறது. ஆனால் அழியக்கூடிய புறச்செல்வம் புல்லரோடும் பயணிக்கிறது. கரு. மனச்செல்வம் ஈட்டான் எச்செல்வமும் ஈட்டான். மனச்செல்வம் ஈட்டான் எச்செல்வமும் ஈட்டான். விளக்கம். செல்வங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய புறச்செல்வமாகிய பொருட்செல்வங்கள். மற்றொன்று மனித உள்ளத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அகச்செல்வமாகிய அருட்செல்வங்கள். இரண்டு வகையான செல்வங்கள். ஒன்று மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய மண்பொருள் செல்வங்கள், மற்றொன்று மனதிலிருந்து கிடைக்கக்கூடிய அருட்செல்வங்கள். இந்த இரண்டில் இந்த அருட்செல்வமே மிகச்சிறந்த செல்வமாகும். ஞானம், அன்பு, இரக்கம், ஈரம், ஈவு, கருணை போன்றவை அழியா அகச்செல்வங்கள். அதாவது இந்த இருவகையான செல்வங்களில் அகச்செல்வமே உயர்வானது. ஏனெனில் அழியா அகச்செல்வம் உயர்ந்தரோடு மட்டுமே பயணம் செய்கிறது. ஆனால் அழியக்கூடிய புறச்செல்வம் புல்லரோடும் பயணிக்கிறது. எனவே மண் செல்வத்தை விட மனச்செல்வமே உயர்ந்தது. சொற்பொருள். செல்வத்துள் செல்வம். மனித வாழ்க்கையில் இரண்டு வகையான செல்வங்கள் உள்ளன. ஒன்று மண்ணால் ஆன பொருட்செல்வங்கள், மற்றொன்று மனதால் ஆன செல்வங்கள். இந்த இரண்டு வகையான செல்வங்களில் உயர்ந்தது அருட்செல்வம். மனச்செல்வங்கள் மனச்செல்வங்கள் இரண்டு வகையான செல்வங்களில் உயர்ந்த அருட்செல்வம் மனச்செல்வங்கள் ஞானம், அன்பு, இரக்கம், ஈவு, கருணை போன்ற அறச்செல்வங்களே. பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஏனெனில் மனித பண்பு அற்ற கீழ் மக்களிடமும் மண்பொருள் செல்வங்கள் உள்ளன. பூரியார் கீழ் மக்கள், கொடியவர். மீண்டும் குறளை பாருங்கள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வத்துள் செல்வம் அருள் செல்வம். செல்வங்கள் அனைத்திலும் சிறந்த செல்வம் மனப்பொருள் செல்வமாகிய கருணை செல்வம். பூரியார் கண்ணும் உள்ள பொருட்செல்வம். பொருட்செல்வம் புல்லர்களிடத்திலும் காணப்படுகிறது. குறள் 242. நல்லாற்றான் நாடி அருளாழ்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. என்ன பொருள்? நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க. பெரியோர்களே, கல்வியாளர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, மனித வாழ்க்கை என்பது அவனை சுற்றி அந்த 360 பாகைகளும் மனித வாழ்க்கையை சுற்றி பலதரப்பட்ட பாதைகள் இருக்கின்றன. அந்த பலதரப்பட்ட பாதைகள் மனிதனை சுற்றி நிற்கின்றன. அந்த பலதரப்பட்ட பாதைகளில் நல்வழி காட்ட பாதைகளும் இருக்கின்றன, தீய வழியை காட்டக்கூடிய பாதைகளும் இருக்கின்றன. அவற்றில் நல்ல வழியை காட்டக்கூடிய பாதைகளை தேர்ந்தெடுத்து அதன்படி மனிதன் வாழ வேண்டும். அப்படி அந்த மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பாதைகளில் நல்ல பாதைகள் பல இருக்கின்றன. அந்த நல்ல பாதைகள் பலவற்றில் தலை சிறந்தது எதுவென்றால் பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. அந்த அறநெறி தவறான வாழ்க்கைகள், அறநெறி தவறான வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பாதைகள் என்னென்ன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த பாதைகள் நல்வழி காட்டக்கூடிய பாதைகள் அனைத்திலும் தல சிறந்த பாதை கருணையை தாங்கி நிற்கும் பாதையே என சான்றோர், அதாவது அறநூல்களும் நம்ம வாழ்ந்த மூதாதையரும் நமக்கு கற்பிக்கின்றனர்.
நல்லாற்றான் நாடி அருளாள்க. மனித வாழ்க்கை என்பது அவனை சுற்றியுள்ள 360 பாதைகளும் பலதரப்பட்ட பாதைகளை கொண்டது. அவற்றில் நல்ல பாதைகளும் இருக்கின்றன, தீய பாதைகளும் இருக்கின்றன. அவற்றில் நல்ல பாதைகளை தேர்ந்தெடுத்து அதன்படி வாழ்வதே அறவாழ்க்கையாகும். அந்த அந்த அறநெறிகளை காட்டக்கூடிய பாதைகளில் மிகவும் உயர்ந்த பாதை கருணையை சுமந்திருக்கும், அருளை சுமந்து நிற்கும் பாதையே ஆகும். பல்லாற்றான் தெரியும், எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தாலும் கருணை வழியே சிறந்த வழியாக தெரிகின்றது. பொருள்: பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளில் கருணையை அடிப்படையாக கொண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். கரு: கருணையில்லா உள்ளம் கட்டையிலும் வேகாது. விளக்கம்: எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் கருணையை துணையாக கொண்டு வாழ்வதே உயர்ந்த வாழ்வாக தெரிகிறது. எனவே கருணை நிறைந்த வழிகளை கண்டறிந்து அதன்படி வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும். அதாவது பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளில் கருணையை அடிப்படையாக கொண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். பொருள்: நல்லாற்றான் நாடி பலதரப்பட்ட வாழ்க்கை முறைகளில் அறம் சார்ந்த வாழ்க்கை எது என்பதை நன்கு ஆய்ந்து அருள் ஆழ்க. அதில் அன்பையும் கருணையும் அடிப்படையாக கொண்ட அறநெறி வாழ்க்கையை கண்டறிந்து அதன் வழியில் வாழ வேண்டும். பல்லாற்றான் தேறினும், ஏனெனில் பல வகையான வாழ்க்கை முறைகளை ஆய்ந்து பார்த்தாலும் அகுதே துணை. அன்பையும் கருணையையும் அடிப்படையாக கொண்டு வாழும் வாழ்க்கையை உயர்ந்ததாக தெரிகிறது. மீண்டும் குறளை பாருங்கள். நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க. அதாவது வாழ்க்கையில் நல்ல வழி, அறவழியை காட்டக்கூடிய பாதைகள் என்ன என்பதை கண்டறிந்து அந்த அறவழி பாதையில் மனிதன் வாழ வேண்டும். அவ்வாறு அந்த அறவழி பாதைகள் ஆயிரத்தில் எது சிறந்த பாதை என்று பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் அது கருணை தான் சிறந்த பாதை என்பது நம் கண்ணுக்கு, நம் மனக்கண்ணுக்கு, நம் அருள் கண்ணுக்கு நல்லாற்றான் நாடி அருளாழ்க. சொல்லாற்றான் தேறினும் அகுதே துணை. குறள் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை, இருள் சேர்ந்த ஞான உலகம் புயல். அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல். என்ன பொருள்? அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை, கருணையை தாங்கி நிற்கக்கூடிய உள்ளத்தை அடிப்படையாக கொண்டு, கருணையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுக்கு இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல், அதாவது துன்பத்தை சுமந்திருக்கக்கூடிய, துன்பத்தை சுமந்து நிற்கக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த உலகம் அவனை தாக்காது. அருள் நெஞ்சினார் கிள்ளை, அருளை கருணையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மனிதர்களை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல், துன்பத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய இருண்ட உலகம் அவனை தாக்காது. அன்பை கருணையை அடிப்படையாக கொண்டு வாழும் மனிதர்களை துன்பம் என்னும் நோய் தாக்காது, துன்புறுத்தாது. துன்பம் என்னும் நோய் துன்புறுத்தாது. பொருள்: கருணை நிறைந்த ஞான உள்ளத்தை அறியாமை என்னும் இருள் நிறைந்த துன்ப உலகம் எக்காலும் நெருங்காது. கருணை நிறைந்த ஞான உள்ளத்தை
அறியாமை என்னும் இருள் நிறைந்த துன்ப உலகம் எக்காலும் நெருங்காது. அதுதான் பொருள். கரு குறளின் மறைபொருள். கருணை வாழா உள்ளத்தில் கருமை வாழும். கருணை வாழா உள்ளத்தில் கருமை வாழும். இதுதான் குறளின் மறுபக்கம். குறளின் உட்பொருள் விளக்கம். கருணை நிறைந்த ஞான ஒளி வாழும் உள்ளத்தை உடையோரை துன்பத்தை சுமந்து நிற்கும் இருள் சூழ்ந்த சூழ்நிலை நெருங்காது. அதாவது கருணை நிறைந்த அறிவுச் சுடரை தாங்கி நிற்கும் உள்ளத்தை அறியாமை என்னும் இருளால் விளையும் துன்பம் என்னும் புயல் நெருங்காது. சொற்பொருள். இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல் அறியாமை என்னும் இருளால் சூழப்பட்ட மனதை கொண்டு துன்பம் என்னும் சூறாவளியில் சிக்குண்டு இன்னலுறும் இக்கட்டான நிலை. அறியாமை என்னும் இருளால் சூழப்பட்ட மனதை கொண்டு துன்பம் என்னும் சூறாவளியில் சிக்குண்டு இன்னலுறும் இக்கட்டான நிலை இல்லை அருள் சேர்ந்த நெஞ்சத்தார்க்கு. கருணை நிறைந்த ஞான ஒளி சுமக்கும் மனிதர்க்கு சுமக்கும் மனதிற்கு இல்லை. இருள் அறியாமை என்னும் இருள் சுமக்கும் மனம். அருள் கருணை நிறைந்த ஞானம் என்னும் ஒளி சுமக்கும் மனம். அதாவது இருள் என்பது அறியாமை என்னும் இருள் சுமக்கக்கூடிய உள்ளம். அருள் என்பது கருணை நிறைந்த ஞானம் என்னும் ஒளி சுமக்கக்கூடிய உள்ளம், மனம். புயல் மனதை வாட்டி வதைக்கும் கொடிய துன்பம். இங்கே புயல் என்பது துன்பம். ஞான உலகம் துன்பத்தையும் துயரத்தையும் இன்னதையும் இக்கட்டையும் சுமந்து நிற்கும் துன்ப சூழ்நிலை. மீண்டும் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புயல் கருணையை அடிப்படையாக கொண்டு வாழ்வோர்க்கு. துன்பம் என்னும் இருள் சூழ்ந்த உலகம் அவர்களை தாக்குவதில்லை. அதாவது கருணையை அடிப்படையாக கொண்டு அறநெறியில் வாழ்பவர்களை துன்பம் என்னும் கருமை தாக்குவது இல்லை. 244 மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மீண்டும் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. என்ன பொருள்? மண்ணுயிர் இந்த மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய, இந்த மண்ணில் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்காது நிலைத்து வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் கருணை காட்டி அவர்களை பாதுகாத்து வாழக்கூடியவர்களுக்கு மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இந்த மண்ணில் நிலைபெற்று வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் கருணை செலுத்தி அவைகளை பாதுகாத்து வாழ்பவர்களை தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லென்ப. தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லென்ப. வெளியிலிருந்து தாக்கப்படும் எந்த தீய வினையும் அவர்களை துன்புறுத்தாது. வெளியிலிருந்து வீசப்படும் தீய வினைகள் அவர்களை எந்த வகையிலும் பாதிக்காது. மீண்டும் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லென்ப. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லென்ப.
மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் உயிர் வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தி அவற்றை அரவணைத்து பாதுகாத்து வாழக்கூடிய சான்றோரை பிறரால் வெளியிலிருந்து துன்புறுத்தக்கூடிய வினை அவர்களை நெருங்குவதில்லை. பிறரால் வெளியிலிருந்து வீசப்படக்கூடிய தீய வினைகளின் தாக்கம் அவர்களை தாக்குவதில்லை. அனைத்து உயிர்களையும் கருணையோடு பாதுகாத்து வாழக்கூடிய சான்றோரை பிறரால் செய்யப்படும் தீய வினைகள் பாதிப்பதில்லை. பொருள்: அனைத்து உயிரிகளையும் தம்முயிர் போல் நேசிப்போரை எந்த தீவினையும் தீண்டாது. கருணை: உயிரிகளை நேசிக்காதவனால் உலகிற்கு பயனில்லை. உயிரிகளை நேசிக்காதவனால் உலகிற்கு பயனில்லை. விளக்கம்: பூமியில் வாழும் அனைத்து உயிர்கள் மீதும் கருணை கொண்டு அவைகளை காத்து வாழ்பவர்கள் பிற தீய வினைகளால் தம் உயிருக்கு ஆபத்து விளையுமோ என அஞ்ச வேண்டியதில்லை. அதாவது மண்ணில் வாழும் அனைத்து உயிரிகளையும் தன்னுயிர் போன்று பாதுகாத்து வாழும் பண்பாளர்கள் பிற தீவினை கண்டு பயம் கொள்ளல் வேண்டாம். சொற்பொருள்: தன்னுயிர் அஞ்சும் வினை பிற தீய வினைகளால் தனது உயிருக்கு தீங்கு ஏற்படும் நிலை இல் என்ப இல்லை என்று கூறுவர் அறிந்தோர். மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு. மண்ணில் நிலையாக வாழும் அனைத்து உயிரிகளையும் கருணை உள்ளத்தோடு காத்து வாழும் சான்றோர்க்கு. மண் உயிர் பிற உயிர்களுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காது பூமியில் நிலைத்து வாழும் உயிரிகள். மண் உயிர் என்றால் என்ன? மற்ற உயிர்களுக்கு தீங்கிழைக்காது பூமியில் நிலைத்து வாழக்கூடிய அனைத்து உயிரிகளும் மண்ணுயிரிகளே. மண்ணுதல் நிலை பெறுதல், நிலையாக இருத்தல் தான் மண்ணுதல். ஓம்பல் ஓம்புதல், பாதுகாத்தல், பராமரித்தல். மீண்டும் குறள் 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு. பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களின் மீதும் கருணை காட்டி அவைகளை பாதுகாத்து வாழ்பவர்களுக்கு தன்னுயிரஞ்சும் வினை இல்லென்ப. பிறரால் வெளியிலிருந்து செய்யக்கூடிய தீய வினைகள் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. குறள் 245. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. வழி வழங்கும் மல்லல் மா ஞானம் கரி. அல்லல் ஆழ்வார்க்கு இல்லை. வழி வழங்கும் மல்லல் மா ஞானம் கரி. என்ன பொருள் பாருங்கள். அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. கருணையை உயிராக கொண்டு வாழ்பவர்களுக்கு எத்துன்பமும் இல்லை. அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. கருணையை அடித்தளமாக கொண்டு வாழ்பவர்களுக்கு எத்துன்பமும் இல்லை. வழி வழங்கும் மல்லல் மா ஞானம் கரி. இதற்கு தென்றலால் சூழப்பட்ட இப்பூ உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே சான்றாவர். வழி வழங்கும் மல்லல் மா ஞானம் கரி. வழி வழங்கும் தென்றலால் சூழப்பட்டுள்ள இப்பூ உலகில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே அதற்கு சாட்சியாவர், அதற்கு எடுத்துக்காட்டாவர். மீண்டும், அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை. அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. கருணையை உயிராக கொண்டு வாழ்பவர்களுக்கு எத்துன்பமும் இல்லை. வழி வழங்கும் மல்லல் ஞானம் கரி. அதற்கு தென்றலால் சூழப்பட்ட இப்பூ உலகில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்
மனிதர்களே சாட்சியாவர். பொருள்: அருள் ஆழ்வாரை அல்லல் அடுவதில்லை. அருள் ஆழ்வாரை அல்லல் அடுவதில்லை. கரு: அருள் அற்றோரை அல்லல் விடுவதில்லை. இதுதான் என்னுடைய கரு. மைய கருத்து, குறளின் மைய கருத்து, குறளின் வெளிக்கருத்து இது. அருள் ஆழ்வாரை அல்லல் அடுவதில்லை. இது வெளிக்கருத்து. உட்கருத்து என்ன? அருளற்றோரை அல்லல் விடுவதில்லை. விளக்கம்: கருணை உள்ளத்தோடு வாழ்பவர்களுக்கு துன்பம் என்பதே இல்லை. காற்று உலாவரும் வளம் நிறைந்த இந்த அழகிய மண்ணுலகில் மகிழ்ச்சியோடு வாழும் மாசற்ற மக்களே அதற்கு சான்றாவர். அதாவது, அருள் நிறைந்த மனமுடன் வாழ்வோரை எத்துன்பமும் வருத்துவதில்லை. இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் வாழும் மாசற்ற மக்களே அதற்கு சான்றாவர். சொற்பொருள்: அருள் ஆழ்வார்க்கு, கருணையை உயிராக கொண்டோர்க்கு அல்லல் இல்லை, என்றும் துன்பம் இல்லை. வழி வழங்கும், அதற்கு காற்று உலாவரும், தென்றல் உலாவரும். மல்லல் மாஞாலம், வளமான மிகப்பெரிய மண்ணுலகில் வாழும் மக்களே கரி சான்றாவர். வழி காற்று, மல்லல் வளம், அழகு வலிமை, மா மிகப்பெரிய. மீண்டும் குறள்: அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை, வழி வழங்கும் மல்லல் மாய் ஞாலம் கரி. அருளாழ்வார்க்கு அல்லல் இல்லை. கருணையை உயிராக கொண்டு வாழ்பவர்களுக்கு எத்துன்பமும் இல்லை. வழி வழங்கும் மல்லல் மாய் ஞாலம் கரி. தென்றலால் சூழப்பட்ட இந்த அழகிய பூ உலகில் மகிழ்ச்சியுடன் வாழும் மனிதர்களே அதற்கு சான்றாவர். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறு இந்த அருளின் கருணை எனக்கூடிய பண்பு மனித வாழ்க்கையோடு எவ்வாறு ஒட்டி நிற்கிறது? அதாவது, மனித வாழ்க்கையின் அடித்தளமே கருணைதான். கருணை இல்லாதவரிடம் வேற எத்தனை உயர் பண்புகள் இருந்தாலும் அவைகள் உயர்ந்த பண்பாக அறப்பண்புகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன, எல்லா செல்வங்களிலும் சிறந்தது கருணை. எல்லோரிடத்தில் மீது அன்பு காட்டுங்கள். பாருங்கள், புத்தபிரான் கூறுவது அதுதான். இயேசு பிரான் கூறுவது அதுதான். நபிநாயகம் கூறுவது அதுதான். காந்தி மகான் கூறுவது அதுதான். சான்றோர்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையை, உலகத்தின் துன்பங்களை கண்டு துவண்ட பெரியோர்கள் அனைவரும், புத்தன், சாக்ரடீஸ், இயேசுபிரான், நபிநாயகம் போன்ற இந்த உலக துன்பங்களை, காந்தி மகான், அன்னை தெரசா, புளோரன்ஸ் நைட்டிங்கேல், இந்தவர்கள் பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை கண்டு கண்டு மனம் நொந்து இந்த துன்பங்களை போக்குவதற்கு ஒரே வழி அனைத்து இரக்கங்களையும் சுமக்கக்கூடிய இந்த கருணை என்ற உள்ளம்தான். கருணையை சுமக்கக்கூடிய உள்ளத்தால் மட்டும்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வோடு மற்ற மனிதர்களை துன்பங்களில் இருந்து காக்க முடியும். இது உண்மை, இயற்கையான உண்மை. இதைத்தான் வள்ளுவன் எம்புகிறான். எனவே இதில் இந்த 245வது குறள் இருக்கிறது அல்லவா? அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அது அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம். எல்லா செல்வங்களிலும் நான் சொன்னேன், எல்லா செல்வம்னா 2 வகையான செல்வம் தான். ஒண்ணு மண்பொருள் செல்வம், இன்னொன்று மனப்பொருள் செல்வம். உள்ளச்செல்வம், உள்ளம் இங்கே இல்லை, இங்கே இருக்கிறது உள்ளச்செல்வம். இந்த 2 வகையான செல்வங்களில்
மண்பொருள் செல்வம் நிலையானது அல்ல. அருட்செல்வம், மனப்பொருள் செல்வம் ஆகிய கருணை செல்வமே உயர்ந்த செல்வம். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம். அனைத்து செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் கருணை செல்வம். ஏனென்றால் கூறியார் கண்ணும் உள. பொருள் செல்வம் கூறியார் கண்ணும் உள. கூறியார் என்றால் என புல்லர்கள், இரக்கமற்ற அரக்கர்கள். இது பொருள், மண்பொருள் எல்லா இடத்திலும் இருக்குது. நல்ல இடத்துல இருக்குது, கெட்ட இடத்திலும் இருக்குது. ஆனா பொருள், கருணை நல்லவரிடத்தில் மட்டுமே இருக்கும். ஏன் அருள் ஒருவன் கருணையை உயிர்த்தளமாக எடுத்துக்கொண்டாலே அவன் நல்லவன் ஆகி விடுகிறான். அவ்வளவுதான். அறவழியில் நடப்பவனால் மட்டுமே கருணையை தாயாக ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே என்ன, அருள் செல்வத்துள் செல்வம். ஏனென்றால் பூரியார் கண்ணும் பூரியார் கண்ணும் உள. பொருள் செல்வம் பூரியார் கண்ணும். மண்பொருள் செல்வம் அனைவரிடத்திலும் காணப்படுகிறது. நல்லோரிடத்திலும் காணப்படுது, தீயோரிடத்திலும் காணப்படுகிறது. ஆனா கருணை என்னும் செல்வம் நல்லவர்களிடத்தில் மட்டுமே காணப்படுகிறது. எனவே கருணை என்னும் செல்வம் தான் செல்வங்கள் அனைத்திலும் உயர்ந்தது. அதாவது அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. மனதில் கொள்ளுங்கள். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இதுவரை இந்த அருட்செல்வம் என்ற தலைப்பில் என்ற 225வது அதிகாரத்தில் 5 குறள்களை 241 முதல் 45 வரை அழகான 5 குறள்களை பார்த்தோம். இக்குறளின் பயன்களை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக நிம்மதியான, துன்பம் இல்லாத வாழ்க்கை நம்மளிடையே அமையும். கருணையை தாயாக கொண்டு வாழுங்கள். இதுவரை எனது உரையை உண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.